உங்களுக்கு முன் சென்று போன சமுதாயத்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன கடமையாக்கப்பட்டது? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? வீணுக்காகவா? ஒரு மாசம் செலிப்ரேஷன் பண்றக்கா? எதற்காக கடமைப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை அச்சமிக்கவர்களாக முதல் நாள் ரமலானில் நீங்கள் காலெடுத்து வைத்து 29 நீங்கள் கடத்து முடிக்கிற பொழுது ஷாபானில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ரமலான் முடிக்கிற பொழுது இருக்கக்கூடாது. ஷாபான்ல வீணா விளையாட்டா ரமலானை அலட்சிய போக்கோடு கடந்த வருடம் எப்படி நீங்கள் பார்த்து கழித்து முடித்தீர்களோ அது போல இந்த ரமலான் நீங்க கழித்து விடக்கூடாது. ரமலானை கடந்து வருகிற நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ரமலான் அப்படிப்பட்டதொரு தாக்கத்தை, மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும்? ரமலானில் நாம் முழுமையாக அமல் செய்கிற பொழுது, பூரண நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வை நாம் வழிபடுகிற போது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ரமலானுடைய இரவுகளில் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்பு பாருங்க. லட்சங்களை கொடுத்து கோடிகளை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுடைய கரைகளை மன்னிக்கும்படி நாம் மன்றாடிவிட முடியுமா? அன்புக்குரியவர்களே, பணத்தை கொடுத்து செல்வாக்கை கொடுத்து மக்கள் படையை கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் கழுவிவிட முடியுமா? அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இரவு நேரத்தில் நீங்கள் தராவிகளே தஹஜ்ஜத்திலே நின்று வணங்கு. எப்படி வணங்கணும்? நம்பிக்கையோடு வணங்கு, நன்மையை எதிர்பார்த்து வணங்கு. அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், அவனே கூலி தருவான். நம்பிக்கை ஈமானோடு நீங்கள் வணங்குகிற பொழுது உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற மாதம் இந்த மாதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இந்த நாளில் தான் அதிகமான மக்கள் நரக விடுதலை கொடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை அளிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்பு. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மாதத்தை சந்திக்கிற அடைகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இரவு நேரங்களிலே நின்று வணங்குங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சபதம் எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. எக்காரணத்தை கொண்டும் 11 மாதங்களை நான் கழித்து விட்டேன், கடந்து விட்டேன். அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டையே எனக்கு இறுதி ஆண்டாக வைத்திருந்தால் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டித்து தரட்டும். இறுதியா வச்சிருந்தா இந்த ரமலான் முழுக்க நான் ஒரு நாளை கூட தவற விடாமல் இரவு நேரங்களில் நின்று வணங்குவேன். ஓதப்படுகிற திருமறை குர்ஆனுடைய திலாவத்தை நான் ரசித்து மயங்கி அதை காது கொடுத்து கேட்பேன். இறைவா, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, அப்படி ஒரு தூய்மையான எண்ணத்தை கொடு, நேர்வழியை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, கால நேரத்தில் அவகாசத்தை கொடு. பிரார்த்தனை செய்யுங்க. ரமலான் வருவதற்கு முன்னாலே கேளுங்க. நாம் மண்ணிலே சாய்கிற வரை நமக்கான வேலைகள் என்றைக்கும் நிற்காது. வேலைக்காக காரணம் சொன்னால் அதையே அல்லாஹ் தஆலா நமக்கான தோல்விக்கான காரணமாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் நமக்கு இலகுவாக்கி தருகிறான். நின்று வணங்கி பாருங்கள். இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே திருமறை குர்ஆன் திலாவத்தை செய்து தொழுவிக்கப்படுகிற அந்த சபைகளில் நின்று தொழுது பாருங்கள். ரமலான் முழுக்க நான் தொழுவேன் என்று ஒரு முடிவெடுத்து நின்று தொழுது பாருங்கள். நமக்கான வாழ்க்கையின் மாற்றம் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஈமான் இறையச்சம் பொருந்தியதாக அல்லாஹ் தஆலா நமக்கு மாற்றி காட்டுவான் என்று சொன்னால் அப்படிப்பட்டதொரு பக்குவத்தை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நம்மில் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டுமாய் ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم